மேட்டுணை வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் கருப்பு தினம் இது எப்பொழுதுமே நம்ம மறக்க முடியாத ஒரு நாள் தான். நம் சட்டத்திற்கு மிகுந்த சோதனையான நாள். இந்த நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களும் சரி நீதிபதிகளும் சரி தாக்கப்பட்டனர் என்பது உலக அறிந்த விஷயம். நமது தமிழகத்தில் மேட்டுணை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஒரு கருத்தினை முன்வைக்கிறேன். நமது தமிழகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பார் கவுன்சிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன்கிற ஒரு அமைப்பு இருந்து வந்தது. அதன் பிறகு ஜாக் என்ற அமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது நம் தமிழகத்தில் நம் வழக்கறிஞர்களை தலைமை தாங்கி செல்வது 2 அமைப்புகளாக உள்ளது. ஒன்று ஜாக், இன்னொன்று ஃபெடரேஷன். இந்த 2 அமைப்புக்குமே இருவேறு கருத்துக்கள் கொண்ட ஆதரவாளர்கள் ஒவ்வொரு சங்கத்திலும், தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சங்கத்திலும் இருந்து வருகிறார்கள். இதனால் அந்தந்த சங்கத்தில் இருக்கும் வழக்கறிஞர்களிலேயே பல கருத்து மோதல்கள் இருந்து வருகின்றது. ஆகையால் நான் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் கேட்டுக்கொள்வது என்றால், நமக்கு நல்லதை செய்ய ஒரு அமைப்பு, நீங்கள் 2 அமைப்பு ஒரு அமைப்பாக உருவாக்கி நமக்குள் ஒரு நல்ல கருத்தினை உருவாக்கி நமக்காக ஏற்படும் அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் அந்த அமைப்பு கொடுக்கும் உத்தரவினை அனைத்து தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களும் செயல்படுத்தும் விதமாக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த கருப்பு தினத்தன்று நான் முன்வைக்கிறேன். ஆகையால் தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் ஃபெடரேஷனும் ஜாக்கும் இந்த 2ம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.